வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சின்ன வயசுல பைபிள் ஸ்டோரிஸ் எனக்கு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அந்த ஸ்டோரி ஒன்று பேசுவோம். ஓகே. ஒரு நிலப்பிரபு ஒருத்தர் இருந்தார். ஓகே. அவர் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் ஏதோ ஒன்று கட்டலை. ஸோ ராஜா அந்த நிலப்பிரபுவை கூப்பிட்டு இருந்தார். நிலப்பிரபுவை கூப்பிட்டு இது மாதிரி, நீ இத்தனை மாதத்துக்கான டேக்ஸ் இன்னும் கட்டாமல் இருக்க, அது எப்போ கட்ட போகிற அப்படின்னு கேட்டோடனே, அந்த நிலப்பிரபுகிட்ட காசு இருந்தாலும் கொடுக்க மனசு இல்லை. அதனால ராஜா, வியாபாரம் இல்லை ராஜா, சரியா எதுவும் நடக்கலை, எனக்கு விவசாயம் ஒழுங்காக நடக்கலை, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டான். அரசனும் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஓகே. அந்த நிலப்பிரபுக்கு நேராக அவனுடைய டெரிட்டரிக்கு வரான். ஓகே. அவனுடைய ராஜ்யம் வந்தா, அவன் 2-3 பேர் கடன் குத்து வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட அப்படியே கரண்டி எடுக்கிறான் போட்டு. என்ன, எப்போ தருவீங்க, உங்களுக்கு இதுக்கு மேலாம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்க முடியாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த விஷயம் எப்படியோ அரசனுக்கு போயிடுது தகவல். அரசனுக்கு போனோடனே அரசன் மறுபடியும் அவரை வர வைக்கிறான். நிலப்பிரபு வந்தவொடனே இந்த முறை அரசன் ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி கேட்டான். ஏண்டா, போன முறை நீ நான் கேட்டேன், நீ என்ன சொன்ன, எனக்கு டைம் வேணும்னு சொன்னேன், கருணை காட்டுன்னு சொன்னேன், நான் கருணை காமிச்சேன். ஆனா நீ உனக்கு கீழே இருக்கிறவங்க என்னடா பண்ண, நீ அவங்களுக்கு நீ கருணை காட்டினியாடான்னு கேட்டாரான் அரசர். ஐயா இல்லையா, அது ஐயா நீ ஏதோ காரணம் சொன்னான், அதெல்லாம் உன்னுடைய நீ செஞ்ச குற்றத்தை மன்னிக்கவே முடியாது. நீ ஒருத்தங்கிட்ட கருணையை எதிர்பார்க்கும் போது நீ இன்னொருத்தனுக்கு கருணை காட்டணுமா இல்லையா, நீ செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கடுங்காவல் தண்டனையை நிறைவேற்றினாராம். அந்த பிரபு யார் யாரு கடன் கொடுத்துருந்தோன்னா அவங்களுக்கான கடனை இது பண்ணி விட்டாராம், தள்ளுபடி செஞ்சு விட்டுட்டாராம். இப்படின்னு வரும். இதுதான் பைபிள் கதையில இதுல இருக்க. ஓகே, இதுதாங்க லாஜிக்கு. நாம நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு கிட்ட கொடுக்கணும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கீழே இருக்கிறவங்க கிட்ட அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கும். தமிழ் என்ன விரைப்பான அலுவலரா இருக்கிறோம். அப்படியே நேர்மை நியாயம் நீதின்னு பேசுறோம். ஆனா அதே நமக்கு மேல இருக்கிறோம், நம்ம மேல காமிச்சா கருணை இல்லையான்னு கேட்கிறோம். இது ஒரு நகை முரண் தானே, கான்ட்ரடிக்ஷன் தானே. மீண்டும் விவாதிப்போம்.